மொழின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உண்மையாவே தமிழ் எப்போ செம்மொழி அந்தஸ்தை அதிகாரப்பூர்வமாக பெற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 2004ஆம் ஆண்டு ஜூன் 6 அன்று தமிழ் செம்மொழியாக இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த கோரிக்கை அதுக்கு முன்னாடியே, அதாவது ஏறக்குறைய 1.5 நூற்றாண்டு கால கோரிக்கையாக இருந்துச்சு. தமிழ் தனித்து இயங்கும் மொழின்னு ஆய்வுபூர்வமாக முதலாக அறிவிச்ச மொழியியல் அறிஞரான கால்டுவெல் தொடங்கி மனோன்மணியம் சுந்தரனார், பரிதிமாற் கலைஞர் என பல தமிழ் அறிஞர்கள் தமிழ் மொழியை செம்மொழின்னு அறிவிக்கிறதுக்காக தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த கோரிக்கையாவே தான் இருந்துச்சு. உலக மொழிகளில் லத்தீன், கிரேக்கம், ஈப்ரு, பாரசீகம் ஆகிய மொழிகள் தான் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள். இந்த வரிசையில் 2000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய மரபு கொண்ட தமிழ் மொழிக்கும் இந்த செம்மொழி தகுதியை கொடுக்கணும்னு நிறைய தமிழ் அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கையெல்லாம் முத்தாய்ப்பான கோரிக்கையாக புகழ்பெற்ற மொழியியல் அறிஞரான ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்களும் 2000 ஆண்டுகள் தமிழ் மொழியோட செம்மொழி தகுதி பற்றி இந்த அறிக்கை தான் 1.5 நூற்றாண்டு காலமா தமிழர்களோட கோரிக்கையா இருந்த செம்மொழி தகுதி பெறுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஆமாங்க, இதுக்கு பிறகுதான் 2004ஆம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் மொழியை செம்மொழின்னு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மொழி செம்மொழி தகுதி பெறணும்னா அதுக்கு 11 தகுதிகளை இந்திய அரசு வகுத்துச்சு. அது என்னன்னா தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்புகள், நடுவு நிலைமை, தாய்மை தன்மை, கலை பண்பாட்டு தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, இலக்கிய இலக்கண வளம், கலை இலக்கிய தன்மை, உயர் சிந்தனை, மொழி கோட்பாட்டு ஆகியவையே அந்த தகுதிகள். இந்த தகுதிகளை நான் பட்டியலிடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 11 தகுதிகளும் தமிழ் மொழி பெற்றிருக்கக்கூடிய மொழின்னு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே தமிழ் மொழி தான் முதலா செம்மொழி தகுதி பெற்ற மொழி. இப்படி செம்மொழி தகுதி பெற்ற மொழிக்கு ஒவ்வொரு ஆண்டும் அம்மொழியில சிறந்த அறிஞர்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்குவது, யுஜிசி என்ற பல்கலைக்கழக மானிய குழுவின் மூலமாக நிதி நல்கை வழங்குவது ஆகியவற்றை செய்கிறது மத்திய அரசு. முக்கியமா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு மையமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அங்கீகாரங்கள் எல்லாம் தமிழ் மொழிக்கும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் மொழிக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு சமஸ்கிருதத்துக்கும், 2008ஆம் ஆண்டு தெலுங்கு மொழிக்கும், கன்னட மொழிக்கும், 2013ஆம் ஆண்டு மலையாள மொழிக்கும், 2014இல் ஒடியாவிற்கும் செம்மொழி தகுதி கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ உங்களுக்கு புரியுமே தமிழ் மொழியை தொன்மையான மொழின்னு சொல்றாங்கன்னு.